வாங்க சார். நண்பா, நீ கேட்ட பட்ஜெட்ல டீ போர்டு வண்டி நிக்குது, வண்டியை பார்த்துட்டு வா. ஓ இந்த வண்டியா? சரி நான் போய் வண்டியை பார்த்து வந்துடுறேன். செம கண்டிஷன்ரா, எல்லாம் பக்காவா இருக்குடா. ரேட் எப்படி சொல்லுறது தெரியல. சரியா பேசிடுவோம். சரி நண்பா, ஃபைனலா நீங்க எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? நண்பா, உங்ககிட்ட போன்ல சொன்ன விஷயம் தான். ஃபைனலா 2000 முடிச்சிடலாம். வண்டி அரிசி பண்ணி 2 நாள் தான் ஆகுது. இந்த வண்டி கிடைக்கிறதே உனக்கு பெரிய லக்கு. நண்பா ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் ஃபோன் பேச பண்றேன். வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேண்ணா. அதுவும் வண்டிக்கு வாங்கி தானே வாங்குறேன். வண்டிலாம் நல்லா தாங்க இருக்குது. ஆமா, அவன் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எந்த ஏரியா பிரதர்? எனக்கு ஆலந்தூர்ண்ணா. அவரு எங்க பெரியப்பா பையனா. அவரு என்னப்பா சொல்ற? சொந்த பெரியப்பா பையனாவா? ஆமாண்ணா. ஏன் அப்படி கேக்குறீங்க? பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லிக்காதப்பா. வண்டி ரேட்டு 240 தான்ப்பா. அவனாப்பா மேல 20,000 வச்சுக்க சொன்னா. நீ பெரியப்பா பையன்ற அவன் என்ன தெரியுமா சொன்னா? ஃப்ரெண்டை கூட்டின்னு வரேன்னா. வெளியாதான் நம்பி இல்லாம போகுதுப்பா. சொந்தக்காரன் நம்பவே கூடாதுப்பா. நம்ம நல்லா இருந்தே கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம சொந்தக்காரன் தான்ப்பா. பிரதர், இதை பத்தி நீங்க எதுவும் அவர்கிட்ட சொல்லிக்காதீங்க பிரதர். இது நம்ம 2 பேரும் இருக்கட்டும். அவனா வண்டி வானான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் பிரதர். முன்ன பின்ன தெரியாதவங்க மட்டுமே காவுறான்னு பார்த்தா சொந்தக்காரங்களும் இப்படிதான் இருக்கானுங்க.